Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்துட்டோம். சரி, திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ நமக்கு இங்கே 8:20க்கு ட்ரெயின் இங்கேருந்து கிளம்புது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்தது என்ன கோச்சோ அதே சேம் கோச் S3. வரும்போது என்ன நமக்கு பர்த் கிடச்சதோ அதே சீட் நம்பர் 7 and 8. மணி நான் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம S3ல சேம் 7 and 8ல தான் இப்போது நம்ம போய் ஏற போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் அதுக்கு ட்ரெயின் ஃபேர்லாம் நான் வரும்போது சொல்லியிருப்பேன். அதே தான் அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். S3 வந்துட்டோம். அதே 178 தான் இந்த 8 S3. ஆமாம் ஆமாம். ஜெய் ஸ்ரீராம். ஸோ இங்கே இருக்குண்ணா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 8-7 நம்ம வந்த அதே பர்த் அதே சீட் நம்பர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வந்து விழுப்புரம் தாண்டி வந்துருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேரும் நல்லபடியாக திருச்செந்தூர் போய் முருகர் தரிசனம் முடிச்சுட்டு குலசேகரப்பட்டினம் அந்த இடத்துக்கு போயிட்டு அம்மனி தரிசனம் முடித்தோம். நவ திருப்பதியும் ஃபுல்லாக சூப்பராக இந்த ட்ரிப் இருக்குது. ஸோ இப்போ மணியண்ணா வந்துட்டாங்கன்னா நான் வந்து தாம்பரத்தை இறங்கிடுவேன். மணியண்ணாக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து இக்மூர் போய் இறங்க போகிறாரு. ஸோ அவர் இப்போவே வீட்டுக்கு டாடா போய் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நாள் எடுத்தீங்கன்னா சூப்பராகவே பார்த்து முடிச்சிடலாம். அப்படி எங்கெங்கெல்லாம் நம்ம போகணுன்றதை பார்க்கலாம். நம்ம திருச்செந்தூர் வந்தோடனே நம்ம ரூம் டூர் காமிச்சிருப்போம். ஸோ திருச்செந்தூரில் முருகப்பெருமானை எப்படி சரியான முறையில் வழிபடுறோன்றதை வீடியோ கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க பாருங்கள். திருச்செந்தூர் கோவில் பக்கத்தில் உள்ள கடைகளை போய் பார்த்தோம். அப்புறம் அங்கிருந்து குலசேகரப்பட்டினம் போயிட்டு அங்கே முத்தாரம்மனை தரிசித்தோம். அதுக்கப்புறம் நவத்திருப்பதி. இந்த நவத்திருப்பதியில் மொத்தம் 9 ஸ்தலங்கள் சேர்ந்தது தான் நவத்திருப்பதி. இது வந்து நவ கிரகங்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம். இதெல்லாமே இது வந்து 108 திவ்யதேசங்களும் இந்த எல்லா ஸ்தலங்களும் சேரும். ஸோ இதை வந்து ஆர்டர் படி, இப்போ நான் கொடுத்துருக்க ஆர்டர் படி நீங்கள் தரிசிச்சிங்கன்னா ஒரே நாளில் நவத்திருப்பதி தரிசிக்க முடியும். ஸோ நீங்கள் 2 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலையும் பார்க்கலாம், அப்புறம் வந்து குலசேகரப்பட்டினம் அம்மனையும் தரிசிக்கலாம், இந்த நவத்திருப்பதியும் பார்க்கலாம். சரிங்களா? டீட்டெயிலிங்காக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு வீடியோங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.